ஆட்டாம தான் உட்காருங்க. என்னம்மா ஒண்ணு வவுத்துல வச்சுக்கிற, ஒண்ணு இடுப்புல வச்சுக்கிற, பட்டாக்கி அவன் கைய உன் மேல வச்சுக்கிறான். என்ன எங்க அம்மா மேல உனக்கு தான் கேக்குறேன். நக்கட பையா போட உள்ள அம்மா மேல தான் வச்சுக்கிற கையா. நாங்க ஒண்ணு இல்லன்னு சொல்லல, ஆனா வச்சுக்கிற கை இடம் சரியில்லையா. நான் எங்க அம்மா மேல தான் வச்சுக்கிறேன். அங்க எல்லாம் வைக்க கூடாதுடா கைய. அம்மா மேலதானே கை வச்சிருக்கிற, உங்க அம்மா மேல கை வச்சிருக்கிற. வாயில ஏன்டா கைய வச்சிருக்கிற? ஏன்டா வாயில கை வச்சிருக்கிற? சுத்துல வச்சா பண்ணி
நானும் அவங்க அப்பா வேலை விட்டுருந்தோமா? வேலை செய்து இருந்தோம் நானும் அவங்க அப்பாவா? ஆமா ஆமா நானும் அவங்க அப்பா வேலை விட்டுருந்தோமா? வேலை செய்து இருந்தோம் கைதா தொழில மல்லாடு பிடிக்கணுமா? அதான் வேலை செய்து இருந்தானா அவன் வாயில வந்து அப்படியே வச்சுக்கிறான். அப்படியே வச்சுக்கணும் அதே பயத்து வச்சுக்கணும். சரி இது இந்த கையை வச்சு பழம் விட மாட்டா போல பாப்பா இது என்ன வேடிக்கை வந்து எல்லார்கிட்டும் நீ வச்சு உன் புள்ளி வச்சு வீட்டுல வச்சுக்க இங்க என்ன வந்து நான் என்னத்த சொல்ல போறேன்? அப்பாடா என்ன பெற்றவனே சொல்லுமா சொல்லுமா என்ன பாப்பா நல்லா போலங்க என்ன என்ன போற என்னம்மா என்னடி கையாரு என்னடி அங்கே கை வச்சுக்கிறவா பொட்ட பையனா இங்க பாக்குறா சொல்லு பாப்பா சோடிக்கலாமா
போடி மக்க போடி மக்க என்ன ஓ அம்மா வராங்க அம்மா பாப்பா என்ன ஏய் வெளிய போடி மக்க ஓ வெளிய போடி மக்க சரி முருகா, உனக்கு எப்படி வருடம் வருடம் இந்த பங்குனில் தேர் ஓடும் அந்த மாதிரி இவனுக்கு இனிமே வருடம் வருடம் உனக்கு பங்குனில் தேர் ஓடுமா, இவனுக்கு பங்குனில் தேவசம் கும்பிடணும். ஆமா, நான் அப்பா சாவேன். ஒரு முறை செத்துட்டா வருஷம் வருஷம் கும்பிட்டுருவாங்க. சக்தி ஓட்டு சமயம் விலகக்கூடிய சக்தி ஒண்ணு ஜாக்கிட்டு சக்தி ஒன்று சமயம் 16ஆக விலகக்கூடிய உமா மகேஸ்வரி அவருக்கு கணவராக விலகக்கூடிய முக்கந்தேக பரம கடவுள் முக்கந்தேக பரமர்களுக்கும் உமா மகேஸ்வரிக்கும் பிறந்த 2 குழந்தை. 2 குழந்தை. 1 ஆனமகன். 2 குழந்தை. எங்க 2? 2 குழந்தைமா. எங்குது? ஐயோ அங்கேமா. சரி. கை போட்டு வந்தா. ஐயோ வல்ல புடிங்க நானே. அப்படி முதலாம் நாயகன் இரண்டாவது இருக்கிறாரே ஆறுமுகன், கந்தன், கடம்பன், முருகன், வேலன் சொல்லக்கூடிய சக்தி ஒன்று சமயம் வர சொல்லுவேன். அப்பாளுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே இது. அப்படி இருந்தாலும் வயிற்று பிறப்புக்கு குந்தாடவன் செத்தங்க தமணம் மாறி
அம்மா பார்த்துட்டால் ஈரேழு ஜென்மங்கள் செய்தி கப்பாக பாரத்தோடும் கூடிடுவார் மக்கள் ஆடி மாதம் வெள்ளி வீதியில் தேரோடும் மக்கள் வைத்து குல தெய்வங்கள் வந்து கோவிந்தங்கள் போடும் கோவிந்தங்கள் போடும் விட்டு ஆட்டுக்கிறியே என்ன விட்டு ஆட்டுக்கிறான் சூடா போட்டா அது எத்தனை மணிக்கு ஒண்ணு
பத்திரிக்காரன் பத்தியா ஆனா போன போட்ட புத்தி கேட்ட பையா ஆனா உனக்கு எனக்கு சண்டை தெரியாத புள்ள மேல அரியா புள்ள மேல இந்த முடி மேல வந்தது யாரா? இந்த முடி மேல வந்து யாரு கேக்குற? ஆமா ஈரு பேணும் வந்துக்கிறது மாறி ஓத்தாடா ஐயா யாரா? மாரியாத்தா வந்துக்கிறேன். ஏதோ அந்த முருகு பெருமானு தாயே ஊர்ல செய்ததெல்லாம் நல்லபடியா எல்லாமே ஏறுதானா? எல்லாம் ஏறுவியா? ஏறுவா அம்மா? மழை வருமா அம்மா? அதான் எனக்கு கேக்குறப்ப மப்பு கேக்குறா. மப்பு கேக்குறது என்ன குறை? ஏமா மழை விடியம்மா? நீ நினைச்ச போல விட மாட்டேன், யாரு தான் விடுவேன். யாரா புடிச்சுக்கிற ஆளு? ஆம்பளை புடிச்சுக்கல, இது பொம்மநாடி சாமிடா. பொம்மநாடி சொன்னா பிடிக்கும், தமிழ்நாடு பிடிக்கூடாத போடா. சின்ன பொண்ணு அப்பனா நீ எழுத்து பிடி. மாரியாத்தா மாரியாத்தா உனக்கு எங்கம்மா பிடிக்கணும்? இன்னும் கொஞ்சம் கீழே பிடி. சரியா பிடிக்கணும்? கொஞ்சம் கீழே. எங்கம்மா? கொஞ்சம் கீழே. எங்கம்மா பிடிக்கணும்? கொஞ்சம் கீழே. மாரியம்மா இந்த ஊர்ல செய்யற பூஜை அவனுக்கு சந்தோஷம் தானா? ஐயோ ஒரு குறை வச்சிட்டாங்களே. குறைமா பூல மாட்டுக்கறி போடலையே. தொடர்ந்தாலிப்பா முடிச்சாங்க. அம்மா எங்கம்மா பிடிக்கணும்? கொஞ்சம் கீழே பிடி. அம்மா இன்னும் கொஞ்சம் கீழே, இன்னும் கொஞ்சம் கீழே, கொஞ்சம் கீழே. பையா கால புண்ணு மருந்து வச்சு போடு. என்ன பார்த்த உடனே உன் பேண்ட் நனைஞ்சு போயிருக்குது. நான் மூத்த விட்டேன். உன்னை பார்த்த உடனே ஏமா எனக்கு பின்னாடி போறது முன்னாடி வந்துருச்சு. என்னடா அப்படி பாடு 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 உங்க அம்மால பாடு கையால. அது நான் சாத்தி அடி காத்தல சண்டி
வாங்கி தின்னுட்டு வாங்கி தின்னுட்டு மறந்து பண்ணுவேன். அடி வாங்கி தின்ட்டு என்ன நீயும் மறந்து பண்ணுங்க. அடி வாங்கி தின்ட்டு என்ன நீயும் மறந்து பண்ணுங்க. நீ உட்கார போது வச்சிருக்கீங்க சரியா? நான் இப்பதான் பாட்டு நிறுத்தினேன். சரி ஏதோ புள்ள பாடுதுன்னு விட்டேன். வாங்கி தின்னுட்டு என்ன நீயும் மறந்து போனியே. இப்படிவிட்டா கூட்டமா கூட்டம் இந்த மாதிரி கூட்டம் நான் எந்த ஊர்லயே பார்க்கல. டேய் தம்பி, உலகத்திலே எத்தனையோ பேர் சாமி சாமி மாதிரி எப்படியே மூட்டு விட்டு வயசு பண்ணுறேன். எத்தனையோ பேருக்கு முகத்தை எழுதிக்குது. ஆமாமா, உனக்கு நான் முகத்தை எழுதிக்குது. உனக்கு கடவுள் மூக்க வச்சு என்ன ஒருத்தர் பொண காட்டுறான். சொல்றா ஏ பையா, ஓ எனக்கு தார எனக்கு தெரியாம யாரோ தேன் விட்டுருக்காங்க. எச்ச முடிஞ்சாங்கடா அந்த அம்மா. உன் தேன் மாதிரி இருக்குதுன்றா. ஏ புள்ள, ஏ அகத்தா, நீ உன உரத்தாலவா? சரி போடு. ஏமா உனக்கு ஏய் அட அட வட்ட போட்ட பையா. கால்புல மக்கால கூட்டி கொடுத்த பையா. கூட்டி கொடுத்த பையா. டேய் அப்படி இந்த ஊரை வந்து என்ன பார்த்து ஒரு கணக்கு போடாது. நீ எப்பேற்பட்ட ஆளு தெரியுமா? அடமாங்க அமரத்துக்காரா அடிமை மகா மரத்து கறி மகாவுக்கு சொந்தக்காரி. மகா மரத்து கறி மகா அந்த அந்த மங்கா மங்கா மரத்து கறி மங்கா. ஆங்க எங்கடா இது? ஓ மாங்கா மாங்கா மரத்து கறி மாங்காவுக்கு சொந்தக்காரி. அது தேவை என்ன என்ன கட்டிக்கோ, தம்பி கூட போய் படுத்துக்கோ. ஐயா கதை விட சூரியனுக்கோ பகல் சொந்தம். நாங்கள் சொந்தம் சுற்றி வர இரவு சொந்தம். இரவு சொந்தம். தங்க குளத்துக்கோ தாமரை சொந்தம். சொந்தம். தாமரையில் வீட்டிற்கோ வாணிக்கோ வீண சொந்தம். வீட சொந்தம். வில்லொடுக்க ராமனுக்கு சீத சொந்தம். சீத சொந்தம். குழலூது கண்ணனுக்கு யார் சொந்தம்? அந்த லட்சுமி. திருவாகிய மகாலட்சுமி. ஆமா, அந்த மகாலட்சுமிக்கு ஒப்பான சபை இந்த சபை. புரியுதா? இந்த இட்லி கூட முடியுமா? அது எப்படி மூடிதான் இருக்கும். சொல்லி மாட்டோம். எப்பா போதும், ஆண்டு பார்த்து கதை மேல போவோம். ஐயா வந்து வெகு நேரம் ஆகிவிட்டது. இது எப்பேற்பட்ட சபை? ஏமா ஏய் என்னடா நீ ஒரு காபரம் கட்டிங்க? இது எப்பேற்பட்ட சபை? மகாலட்சுமி சபை. மகாலட்சுமிக்கு ஒப்பான சபை. இந்த சபைக்கு முன்பாக விட்டிருக்கோம் மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்லக்கூடிய தாய் தந்தைக்கும் சிறந்த கடந்தனவர்களுக்கும் பெரியவர் முதல் சிறியவர் வரைக்கும் இன்னைக்கு நம்மளுக்கு நாடக அடித்தாளர்களே அந்த மகராவுடைய குடும்பத்தினருக்கும் இந்த ஊர் பொதுமக்களுக்கும் நம்முடைய கம்பெனி நாடக உரிமையாளர் சிவபிரகாசம் ஐயா ஒரு கோயிலுக்கு வரணும்னா நல்லதா கெட்டவா ஆனவா அவெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம். நம்ம யார் கையில கை நீட்டி ஒரு ரூபாய் பணத்தை சம்பளம் வாங்குறோமோ அவங்க தான் நம்மளுக்கு தெய்வம். அவங்கள தெய்வம்னு நினைச்சா மட்டும்தான் நீ வாழ்க்கையில முன்னேறுவேன். இல்லையா சட்டி உள்ள தண்ணி ஊத்தி நீ இல்லைன்னா படுமோகமா நீ. சரி அப்படி இதோ கம்பெனிக்கு உரிமையாளராகவும் நாடக ஆசிரியராகவும் இருக்கக்கூடிய சிவபிரகாசம் ஐயா